Good morning. Welcome to Market Today by ECTRA Arulrajhan. Today is 18 January 2023. ஒவ்வொரு நாளும் ப்ரீ மார்க்கெட் இன்ஃபர்மேஷன் கூட ஷேர் பண்ணிக்கிறோம். இன்றைய தகவலை பார்க்கலாம். நேற்றுக்கு முடிஞ்ச அமெரிக்க சந்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு 4 நாட்களாக ஏர்முகமாக இருந்தது. ஒரு முடிவுக்கு வந்ததாக பார்க்கிறோம். குறிப்பாக டவ் ஜோன்ஸை பொறுத்த வரைக்கும் அது நேற்றுக்கு ஒரு கணிசமான அளவு இறக்கத்தை சந்தித்துள்ளது. -1.14% என்ற அளவிற்கு. S&P 500 பெரிய மாற்றம் இல்லை. ஒரு சிறிய அளவு இறக்கத்துடன் முடிந்திருக்கிறது 0.2%. ஆனால் நாஸ்டாக் மட்டும் சிறிது ஏற்றத்துடன் முடிந்திருக்கிறதா பார்க்கிறோம். 0.14% என்ற அளவிற்கு. நாஸ்டாக் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கடந்த 6-7 நாட்களாக தொடர்ந்து ஏர்முகமாக இருக்கிறது. அது நம்முடைய ஐடி நிறுவனங்களுக்கு சாதகமான ஒரு அம்சமாகும். ஏசியன் மார்க்கெட்ஸ் அப்படின்னு எடுக்கும்போது இன்னைக்கு அதாவது அமெரிக்க சந்தையினுடைய ஒரு எதிர்மறையான தாக்கத்தை இங்க அப்படியே வெளிப்படுத்துகிறதா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே இல்லை. முக்கியமான சந்தைகள் ஜப்பான் நிக்காய் ஆகட்டும், ஹாங்காங்கோட ஹாங்ஸாங் ஆகட்டும், சீனாவோட ஷங்காய், தாய்வான் சந்தை எல்லாமே ஓரளவுக்கு ஏற்றத்துடன் தற்போது வியாபாரமாகி வருகிறது. ஆனால் காஸ்பி சந்தை என்று சொல்லக்கூடிய சவுத் கொரிய சந்தை மட்டும் சற்றே இறக்கத்துடன் தற்போது வியாபாரமாகி வருகிறது. நம்முடைய நிப்டி சிங்கப்பூர் எக்ஸ்சேஞ்சில் SGX நிப்டி என்ற பெயரில் வியாபாரமாகிறது. அது ஒரு மார்ஜினல் கேப் அப் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் ஒரு 40-50 புள்ளிகள் ஏற்றத்துடன் துவங்குவதற்கான ஒரு வாய்ப்பு இருப்பதாக நம்ம பார்க்கிறோம். இந்த ஏற்றம் அப்படின்றது இன்னும் கொஞ்சம் தூரம் ஏறின பிறகு திரும்ப செல்லிங் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. அதனால் கவனத்துடன் இருக்க வேண்டும். நிப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த ரேஞ்ச் இல்லையா அப்படியே தான் இருக்குது. இன்னமும் 17,800 மேல 18,300 17,800 கீழே இருந்து திரும்ப பவுன்ஸ் ஆகி மேல வந்துட்டு இருக்குது பாக்குறோம். முன்னாடி 18,300 கீழே இறங்குனதையும் பாக்குறோம். இப்போதைக்கு ரெண்டுக்குமே நடுவில் இருக்கிற மிட் பாயிண்ட்ல இருந்துட்டு இருக்கு. இன்னும் சிறிது தூரம் மேல் நோக்கி நகர வாய்ப்பு இருக்கிறது. அதன் பிறகு மீண்டும் செல்லிங் வரலாமோ அப்படின்றத நம்ம பார்க்கணும். மேக்ரோ எக்கனாமிக்கல் ஃபேக்டர்ஸ் பார்க்கும்போது 10-year பாண்ட் ஈல்ட் அப்படின்றது ஏற்கனவே அதே ரேஞ்சில் தான் இருக்கு. 3.56 டாலர் இண்டெக்ஸும் ஒரு சின்ன மாற்றத்துடன் இருக்கிறது. 102.72 இந்த 101ல வந்து அப்படி ஒரு பவுன்ஸ் ஆகி கொஞ்சம் மேல நிக்கிறத பார்க்கிறோம். பிரெண்ட் க்ரூட் தொடர்ந்து சற்றே வலிமையை காட்டி வருகிறது. $86 ஒரு பேரல்ல இருக்கு. சீனாவோட டிமாண்ட் அப்படின்றது முக்கியமான ஒரு பங்களிப்பாக பார்க்கப்படுகிறது. தங்கத்தின் விலை தொடர்ந்து ஒரு உச்சத்தை தக்க வைத்துக் கொண்டிருப்பதாக பார்க்கிறோம். ஒரு அவுன்ஸ் தங்கமானது $1906 என்ற ஒரு விலையில் வியாபாரமாகி வருகிறது. USD INR மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்விங் இப்போ 81.78ல இருக்கு. பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து இந்த 81.45 இந்த ரேஞ்சுக்கு வந்துட்டு திரும்ப மேல் நோக்கி திரும்ப ஆரம்பிச்சிருக்கு. அதாவது ரூபாயானது சற்றே வலிமை குறைய ஆரம்பித்திருக்கிறது. டாலர் சற்றே வலிமை பெற ஆரம்பித்திருக்கிறது அப்படின்றதை நம்ம பார்க்கிறோம். இது சமீபத்திய சில நாட்களுடைய நகர்வு. FIs ரொம்ப நாளைக்கு அப்புறமா பையர்ஸா மாறி இருக்கிறாங்க. வந்து 216 கோடி பெரிய அளவில் பை இல்லை. ஆனா அவங்க செல்லிங் நிறுத்திருக்கிறதே வந்து சந்தைக்கு மிகப்பெரிய சாதகமான ஒரு அம்சம். அவங்க தொடர்ந்து வித்து பார்த்துட்டாங்க. ஒருவேளை உலக சந்தைக்கு எதிராக ஒரு இந்திய சந்தையை அவங்க ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சதும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதாவது அமெரிக்க சந்தை ஏறுமுகமாக இருக்கும்போது இந்திய சந்தையில் அவர்கள் விற்பனை செய்பவர்களாக மாறி இருப்பது என்பது சற்றே வித்தியாசமான ஒரு நிகழ்வு தான். இருந்தாலும் நம்முடைய DIIs டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸ் தொடர் வாங்குதல் என்பது இன்னும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. நேத்திக்கான சிறிய அளவில் தான் வாங்கியிருக்காங்க 90 கோடி என்ற அளவுக்கு. இருந்தாலும் அவருடைய தொடர் வாங்குதலை வந்து FIஸோட செல்லிங்க ஆஃப்செட் பண்ணதையும் நம்மளுடைய சந்தையை ஓரளவுக்கு தக்க வைப்பதற்கான முக்கியமான காரணமாக பார்க்கலாம். ஒவ்வொரு நாளும் 11 மணிக்கு ECTRA TV தமிழ் சேனல்ல ஃபியூச்சர்ஸ் லைவ் அனலைஸ் பண்றோம். நீங்களும் பாருங்க. அன்னன்னைக்கு வியாபார வாய்ப்புகள் அடையாளம் காணப்படுகிறது. தற்போதைய நிலைமை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ஒரு நேற்றுக்கு ஒரு புல் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. கீழே அந்த 17,800 போட்டிருக்கேன். மேல வந்து 18,165 300 இந்த ரேஞ்சை நான் போட்டிருக்கேன். 18,165 நீங்க தொடலாம். அப்போ விற்பனை வரலாம் அப்படின்றதை நம்ம கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே நேரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப Q3 ரிசல்ட்ஸ் தொடர்ந்து வர ஆரம்பிக்கிறது. அந்த நம்முடைய நாட்டினுடைய Q3 ரிசல்ட்ஸ் அப்படின்றது முக்கிய பங்களிக்கிறது. முக்கியமான நிறுவனங்கள்லாம் இந்த வாரம் வருது. இண்டெக்ஸினுடைய ஹெவி வெயிட்ஸ் நிறைய ரிசல்ட்ஸ் இந்த வாரம் வருது. அதுவும் முக்கியமான இடத்தில் இருக்கிறது. ஓகே, சந்தையினுடைய எல்லைகள் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். பார்க்கலாம். இன்னைக்கு ஒரு ஏற்றம் வரும்போது மேல கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷர் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. கவனத்துடன் கையாள வேண்டும். இந்த நாளும் இனிமையான நாளாக இருக்கு. என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.